புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 21. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். சிந்தனை. இன்றைய வாசகம் சிறியதாக இருந்தாலும் அது சொல்லும் செய்தி ஆழமானது. இயேசு ஊராக நற்செய்தி அறிவித்து கொண்டு செல்கிறார். கடவுளின் அரசை எடுத்துரைத்து கொண்டு செல்கிறார். நோய்களை குணப்படுத்துகின்றார். களைப்பு, ஓய்வு தேவை. எனவே ஒரு வீட்டில் அவரும் சீடரும் அப்போதுதான் உணவு அருந்த அமர்கின்றனர். இயேசு அங்கு இருப்பதை கேட்ட மக்கள் மீண்டும் அங்கு கூடுகின்றனர். இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் உணவு அருந்த கூட நேரமில்லை. இயேசுவின் பெயர் எங்கும் பரவிக்கொண்டிருந்ததால் மக்கள் அங்கு வந்து கூடிக்கொண்டிருந்தனர். இது இயேசுவின் போதனையை கேட்பதற்கும் தங்கள் நோய்கள் குணம் பெறவும் வேண்டுமென்ற மக்களின் ஏக்கத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துகின்றது. மக்களின் உள்ளத்தின் தேவைகளால் தூண்டப்பட்டு இயேசு அவர்களை எப்போதும் போலவே திறந்த மனத்தோடும் விரிந்த கரங்களோடும் வரவேற்கின்றார். இயேசுவின் சீடர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு உணவின்றி ஓய்வின்றி பணி செய்வது பெரிதும் புதிதாக இருக்கும். அதனால் சற்று சுமையாகவும் அது இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவின் உள்ளம் புனித மத்தேயு நற்செய்தியில் குறிப்பிடப்படுவது போல திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்பது போல அவர்கள் மேல் இயேசுவும் பரிவு கொண்டார். அவருடைய இந்த பரிவு மக்கள் மேல் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த அன்பையும் மனிதர்களின் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்ற அவர் கொண்டுள்ள ஆர்வத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் உறவினர்களின் எதிர்வினை இன்னுமோர் பாடத்தை எமக்கு கற்றுத்தருகின்றது. அவர்கள் இயேசுவை சூழ்ந்து நின்ற மக்களை கண்டு அச்சமடைகின்றனர். அத்தோடு இயேசுவுக்கும் பரிசேயர் ஏரோதியருக்கும் இடையிலான பதட்டம் வளர்ந்து வருவது உறவினர்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்றது. இத்தகைய பதட்டம் முக்கியமான ஓர் உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இயேசு எங்களுடைய வாழ்விலும் வல்லமையோடு செயல்படுகின்ற போது எமது வாழ்விலும் மாற்றம் ஏற்படும். அப்போது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்களும் இதனை விளங்கிக் கொள்ள கஷ்டப்படுவார்கள். எமது வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது போல இயேசு உணர்ந்திருக்காவிட்டாலும் இயேசுவின் உறவினர்கள் ஓர் ஆழமான மாற்றத்தை கண்டனர். அதில் முன்பு இல்லாதவாறு இயேசுவின் இறைத்தன்மை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டது. நாம் இயேசுவை முழுமையாக பின்பற்ற முயலும் போது சந்தேகங்களை அல்லது எமது குடும்பங்களில் இருந்து நண்பர்களிடம் இருந்து எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும். இந்த நிலையில் இயேசுவின் முன்னுதாரணம் இந்த பிரச்சனைகளை துணிவோடும் அன்போடும் இறைவனின் விருப்பத்தில் நம்பிக்கை கொண்டு எதிர்கொள்ள நம்மை அழைக்கின்றது. இயேசுவை போல விடாமுயற்சியோடு கனிவாக அதே வேளையில் உறுதியாக கடவுளின் உருமாற்ற வல்லமைக்கு சான்று பகர வேண்டும். உணவு உண்ணக்கூட முடியாமல் பணி செய்கின்ற இயேசுவை இன்று சிந்திப்போம். கிறிஸ்தவ சீடத்துவ பணி மிகுதியாக மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற போது நாம் எவ்வாறு எதிர்வினையாற்றுவோம்? இயேசுவை போல எப்போதும் யாருக்கும் பணி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா அல்லது எமது வசதிக்கு ஏற்ப பணி செய்ய விளைகின்றோமா? செபம். ஆண்டவரே, உமது பணியை செய்ய வேண்டிய முழு ஆர்வத்தையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும்
எங்களுக்கு தாரும். ஆமென்.